بسم الله الرحمن الرحيم. In the name of Allah, the Beneficent, the Merciful. بسم الله الرحمن الرحيم. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. قال الله عز وجل: يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد عليه الصلاة والسلام وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. أما بعد. புகழ் அனைத்தும் எம்மை படைத்து பரிபாலிக்கின்ற ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டும். அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் அவனது இறுதி தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும் அன்னாரின் வழிமுறைகளை யார் யாரெல்லாம் பின்பற்றி வாழ்ந்தார்களோ வாழ்கின்றார்களோ அப்படிப்பட்ட எல்லோர் மீதும் நின்று நிலவட்டுமாக. ஜுமாவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக இப்பள்ளிவாசலிலே ஒன்று சேர்ந்திருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சொன்ன விடயங்களை எடுத்து நடக்குமாறும் தவிர்ந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னவைகளை தவிர்ந்து கொள்ளுமாறும் எனக்கும் உங்களுக்கும் வசியத்தனும் நற்கட்டளை பிறப்பிக்கின்றேன். அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹு தஆலா இந்த உலகத்தில் எங்களுக்கு மிகப்பெரிய அருள்களை செய்திருக்கின்றான். அவன் எங்களுக்கு செய்திருக்கக்கூடிய அருள்களிலே ஒன்றுதான் எங்களுடைய இந்த உடலுடைய உறுப்புக்கள். எங்களுடைய உடல் உறுப்புக்கள் அது உள்ரங்கமாகவும் நிறைய உறுப்புக்களை அல்லாஹு தஆலா வைத்திருக்கிறான். வெளிப்படையாக எங்களுக்கு தெரியக்கூடிய உறுப்புகளையும் அல்லாஹ் வைத்திருக்கிறான். எங்களுடைய கைகள், கால்கள், கண்கள் இவைகள் எல்லாம் எங்களுக்கு வெளிப்படையாக தெரிகின்றன. அதே போன்று வெளிப்படையாக தெரியாத எத்தனையோ உறுப்புகளை அல்லாஹு தஆலா எங்களோட உடம்புக்குள்ளே அல்லாஹு தஆலா வைத்திருக்கிறான். எங்கள் ஒவ்வொருவருடைய மரணம் வரைக்கும் அந்த உறுப்புக்களை எந்த பாதிப்பும் இல்லாமல் அல்லாஹு தஆலா பாதுகாக்க வேண்டும். அதே போன்று அந்த உறுப்புக்கள் மரணிக்கின்ற வரைக்கும் அல்லாஹுடைய மார்க்கத்துக்கு பொருத்தமான முறையிலே அந்த உறுப்புக்களை நாங்கள் பயன்படுத்த வேண்டும் என்பதை பிரார்த்தித்தவனாக, இந்த உறுப்புக்களிலே மிக முக்கியமான ஒரு உறுப்பு தான் நாவு என்று சொல்லக்கூடிய அந்த உறுப்பு. எனவே இந்த நாவோடு சம்பந்தமான சில விடயங்களை இந்த சந்தர்ப்பத்திலே சுருக்கமாக ஞாபகப்படுத்தலாம் என்று நினைக்கின்றேன். அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த நாவை பொறுத்தவரையில் இந்த உலகத்திலே அல்லாஹு தஆலா படைத்திருக்கக்கூடிய எல்லா மிருகங்களுக்கும் இந்த நாவை கொடுத்திருக்கிறான், எல்லா உயிரினங்களுக்கும் கொடுத்திருக்கிறான். ஆனால் அவைகளால் பேச முடியாது. இந்த நாவை கொண்டு பேசுகின்ற ஒன்று விலங்காக மனிதன் இருக்கிறான். பேசக்கூடிய ஒருவர்களாக அல்லாஹ்வுடைய படைப்பினங்களில் மனிதர்களை அல்லாஹு தஆலா வைத்திருக்கிறான். ஏனைய உயிரினங்களுக்கு அவைகள் இருந்தாலும் பேசக்கூடிய அந்த தன்மையை அல்லாஹு தஆலா கொடுக்காமல் விட்டிருக்கிறான். இந்த நாவை பொறுத்தவரையில் அதை நாங்கள்
ஒரு அறுத்து வெட்டி நிறுத்து பார்த்தால் ஒரு 50 கிராமால இருக்கும். ஆனால் அதனுடைய பாதிப்பு மிகவும் பாரதூரமாக இருக்கும் என்பதிலே நாங்கள் எல்லோரும் சந்தேகம் இல்லாமல் அறிந்திருக்கின்றோம். அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த நாவை பொறுத்தவரையில் இது மிக முக்கியமான ஒன்று. எங்களுடைய உள்ளம் எந்த அளவுக்கு முக்கியமானதோ அதே போன்று இந்த நாவு மிக முக்கியமானது. எனவேதான் இது மிகவும் ஆபத்தான ஒரு உறுப்பாக அங்கே சொல்லப்படுகின்றது. ஆபத்தான ஒரு உறுப்பாக இந்த நாவு இருக்கிறது. இந்த நாவு நினைத்தால் அல்லாஹு தாலா அந்த நாவை எப்போதும் ஈரப்பதத்தோடு வைத்திருக்கிறான். அதே போன்று அதை நரம்பில்லாமல் எல்லா திசைகளிலும் அப்படியே வளையக்கூடிய அமைப்பிலே அல்லாஹு தாலா வைத்திருக்கிறான். இது அல்லாஹுடைய மிகப்பெரிய ஒரு அற்புதம். அதே போன்று இந்த நாவினால், ஒரு சாதாரண ஒரு நாவு, அந்த நாவினால் ஒரு மனிதன் அவன் சொல்லக்கூடிய சில வார்த்தைகளால் அவன் முஸ்லிமாகிறான். அதே போன்று அவன் சொல்லக்கூடிய சில வார்த்தைகளால் அவன் குஃபுருக்கே அவனை அது கொண்டு போய் சேர்க்கிறது. அல்லாஹு தாலா அல் குர்ஆன்ல சூரா மரியமுடைய கடைசி பகுதிகளிலே சொல்லி காடுகின்றான், வகாலு தஹதர் ரஹ்மானு வலதா. அவர்கள், அந்த கிறிஸ்தவர்கள் என்ன சொன்னார்கள்? அல்லாஹுக்கு பிள்ளை இருக்கிறது என்று சொன்னார்கள். இது அல்லாஹுக்கு பிள்ளைக்கு சாதாரண ஒரு வார்த்தை தான். ஆனாலும் தகாது சமாவாத்து யத்தஃபத்தர்ன, அந்த வார்த்தையினால் வானங்கள் அப்படியே வெடிக்க பார்க்கின்றன. வதன் ஷக்குல் அர்து, பூமி பிளக்க பார்க்கின்றன. வதஹிருல் ஜிபாலு ஹத்தா, மலைகள் அப்படியே நடுங்க ஆரம்பிக்கிறன என்று சொல்றான் அல்லாஹ் தாலா. அந்த வார்த்தை சாதாரண ஒரு வார்த்தை அல்ல. அவன் சொல்வது வெளிப்படையாக நாங்கள் பார்க்கும்போது சாதாரண வார்த்தையாக இருந்தாலும் அது அல்லாஹ்வுடைய பார்வையில் சாதாரண வார்த்தை அல்ல. அதனால் அந்த வார்த்தையை வானத்தால் செய்மடுக்க முடியாது, பூமியால் செய்மடுக்க முடியாது, அல்லாஹ்வுடைய இந்த பிரம்மாண்டமான படைப்புகளாலேயே அதை ஜீரணிக்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு வார்த்தையை அவன் சொல்றான், அல்லாஹ்வுக்கு பிள்ளை இருக்கிறது என்று. எனவே அவன் என்ன செய்கிறான்? அவன் அதனால் காஃபிராக மாறுகின்றான். அவன் என்ன செய்கிறான்? அதனால் குஃப்ருக்கு அவனை அது இட்டு செல்கின்றது. இதே போன்றுதான் அவன் சொல்லக்கூடிய வார்த்தைகள் அவனை இஸ்லாத்தின் பால் கொண்டு வருகின்றது. இதே போன்றுதான் இந்த நாவை பொறுத்தவரையில் அது ஒரு சில வார்த்தைகளை நாங்கள் சொல்வதன் மூலமாக ஒரு பெண்ணை எங்களுடைய மனைவியாக, ஹலாலான மனைவியாக நாங்கள் என்ன செய்கின்றோம்? அவளை நாங்கள் எடுத்துக்கொள்கின்றோம். அந்த வார்த்தையை சொல்லாமல் விடுவதனால் அந்த ஹலாலாக எடுத்துக்கொள்ள வேண்டிய மனைவியை அந்த வார்த்தையை சொல்லாமல் நாங்கள் அவளோடு எங்களுடைய ஆசைகளை தீர்த்து கொள்ளும் போது அங்கே நாங்கள் பெரிய ஒரு பாவத்தின் பக்கம், ஹராத்தின் பக்கம் என்ன செய்கின்றோம்? நாங்கள் போகின்றோம். அங்கே ஹராத்தின் பக்கம் போகின்றோம் என்ற நிலைகளை நாங்கள் பார்க்கலாம். அப்ப இதெல்லாம் வார்த்தையோடு நடக்கின்ற அந்த விடயங்களாக நாங்கள் பார்க்கலாம். எனவே நாவினுடைய பாரதூரம், இதனுடைய ஆபத்து எந்த அளவுக்கு இருக்கிறது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ளலாம். இதே போன்று இந்த நாவிலிருந்து வரக்கூடிய சில வார்த்தைகளால் தான் பல நாடுகளுக்கு இடையிலே கூட யுத்தங்கள் என்ன செய்கின்றது? மூழ்வதற்கான, யுத்தங்கள் ஏற்படுவதற்கான காரணமாக சிலருடைய வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகள் நாடுகளுக்கிடையிலே பெரிய பிரச்சனைகளை உண்டாக்குவதை நாங்கள் பார்க்கலாம். நாடுகளை விடுங்கள், சில குடும்பங்களுக்கிடையிலே, கணவன் மனைவிக்கிடையிலே சில பிரச்சனைகள் வருவதற்கு எங்களுடைய நாவிலிருந்து வரக்கூடிய சில வார்த்தைகள், ஆழம் தெரியாமல் நாங்கள் அவைகளை கதைத்து விடுகின்றோம். அங்கே கணவன் மனைவிக்கிடையிலே பாரிய பிளவை ஏற்படுத்துவதை நாங்கள் பார்க்கலாம். நண்பர்களுக்கிடையிலே பெரிய பிளவுகளை ஏற்படுத்துவதை நாங்கள் பார்க்கலாம். குடும்பங்களுக்கிடையிலே ஒரு அண்ணன் தம்பி, அதே போன்று மாமா, இப்படியான இந்த உறவுகளுக்கிடையிலே பெரிய பிளவுகளை எல்லாம் இந்த வார்த்தைகள் ஏற்படுத்துவதை நாங்கள் பார்க்கலாம். இதே போன்று ஒன்றாக பயணிக்கின்ற, ஒன்றாக வேலை செய்கின்ற, பார்ட்னர்ஷிப்பாக, அதாவது ஒரு தொழிலை ஒன்றாக சேர்ந்து செய்யக்கூடியவர்களுக்கு மத்தியிலும் கூட சில வார்த்தைகள் அவர்களை அங்கே விரோதிகளாக உருவாகுவதற்கு காரணமாக இருக்கிறது என்று சொன்னால், இந்த நாவு அது சாதாரண அற்பமான ஒன்றாக இருந்தாலும் அதிலிருந்து வரக்கூடிய அந்த வார்த்தையினுடைய விளைவுகள்
பாரதூரமாக இருக்கிறது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ளலாம். அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எனவே இந்த நாவை பயன்படுத்துகின்ற விடயத்திலே நாங்கள் ஒவ்வொருவரும் கவனமாக இருக்க வேண்டும். இதனால் தான் இஸ்லாம் எங்களுக்கு சில வழிகாட்டல்களை சொல்லித் தருகின்றது. அதிலே ஒன்றாக இந்த நாவை பொறுத்தவரையில் அதை நாங்கள் எங்களுடைய ஈமானோடு சம்பந்தப்படுத்தி அல்லாஹு தாலா எங்களுக்கு சொல்லி காட்டுகின்றான். நாங்கள் பேசக்கூடிய வார்த்தைகள் எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லும் போது அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மன் கான யுமினு பில்லாஹி வல் யௌமில் ஆகிர், யார் அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதரையும் ஈமான் கொண்டிருக்கின்றார்களோ ஃபல் யகுல் கைரன் அவு லியஸ்முத், அவர் என்ன செய்ய வேண்டும்? பேசினால் நல்லதை பேச வேண்டும், அல்லாவிட்டால் வாயை மூடி மௌனமாக இருக்க வேண்டும். அப்ப இந்த நாங்கள் பேசுகின்ற இந்த வார்த்தையை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதோடு இணைத்து எங்களுக்கு சொல்கின்றான்? நாங்க ஈமானோடு இருக்கிறோம். மன்கான யுமினு பில்லாஹி வல் யௌமில் ஆகிர், நாங்கள் அல்லாஹ்வையும் மறுமை நாளையும் உண்மையிலே ஈமான் கொண்டிருக்கிறோமா என்பதற்கான அடையாளம். அப்ப இது எங்களுடைய ஈமானோடு சம்பந்தப்பட்டதாக இருக்கிறது. அப்ப உண்மையிலே நாங்கள் அல்லாஹ்வை ஈமான் கொண்டிருக்கிறோம், மறுமை நாளை ஈமான் கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் நாங்கள் பேசுகின்ற வார்த்தைகள் எப்படி இருக்கிறது, எங்களுடைய வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகள் எப்படி வருகிறது என்பதை ஒவ்வொருவரும் சிந்திக்க வேண்டும். எனவே இது நாங்கள் கவனத்தில் எடுக்க வேண்டிய ஒரு விடயம். அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான், வகூலு லின்னாசி ஹுஸ்னா, நீங்கள் மக்களோடு பேசும்போது அழகிய முறையிலே நீங்கள் அவரோடு பேசுங்கள். அல்லாஹு தஆலா மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் ஃபிரௌனிடத்திலே அனுப்புகின்றார்கள். எதற்காக? இந்த தஅவா பணியை செய்வதற்காக. ஃபிரௌன் தன்னை நான் அல்லாஹ் என்று சொல்லிக் கொண்டிருந்தான். நான் தான் அல்லாஹ் என்று சொல்லிக் கொண்டு அந்த ஃபிரௌனிடத்திலே ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் அல்லாஹ் தஆலா அனுப்பி அல்லாஹ் தஆலா இவர்கள் இருவருக்கும் சொல்கின்றான், வகூலா லஹு கௌலன் லையினா, சூரா தாஹாவில் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றான், நீங்கள் இருவரும் அவருக்கு மென்மையான வார்த்தையால் சொல்லுங்கள், மென்மையான வார்த்தையால் அவருக்கு அவருடைய தவறை உணர்த்துங்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். அப்ப இந்த அளவுக்கு பாரதூரமான ஒரு நிலையில் அந்த ஃபிரௌன் இருந்தான். ஆனால் அந்த ஃபிரௌனிடத்திலே போய் எப்படி கதைக்கும் என்று அல்லாஹு தஆலா என்ன செய்கிறான்? அந்த ஒழுக்கத்தை அல்லாஹு தஆலா சொல்லிக் கொடுப்பதை நாங்கள் பார்க்கலாம். அவன் எப்படிப்பட்ட ஒரு நிலையிலே பாவமான மோசமான எப்படிப்பட்ட வார்த்தைகளை வேண்டுமானாலும் சொல்லலாம். அவன் அதை அறியாமல் தெரியாமல் சொல்கின்றான். ஆனால் நீங்கள் அவனுக்கு அதை திருத்தக்கூடிய நீங்கள் அப்படி செய்யக்கூடாது. அதை திருத்துவதற்காக போகக்கூடிய நீங்கள் அப்படி பேசக்கூடாது என்பதை அல்லாஹு தஆலா என்ன செய்கின்றான்? அங்கே உணர்த்துகின்றான் என்பதை நாங்கள் பார்க்கலாம். எனவே இது முதலாவது விடயம். இந்த நாவை நாங்கள் பயன்படுத்துகின்ற விடயத்திலே நாங்கள் அல்லாஹ்வையும் மறுமை நாளையும் ஈமான் கொண்டிருந்தோம். அப்ப இது எங்களுடைய ஈமானோடு சம்பந்தப்பட்டது. எனவே அதிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகள் எப்படி இருக்க வேண்டும் என்பதை நாங்கள் ஒவ்வொருவரும் என்ன செய்ய வேண்டும்? சிந்திக்க வேண்டும். இதே போன்று இரண்டாவது, நாங்கள் ஒவ்வொருவரும் அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதரையும் நம்பிய முஸ்லிமாக இருக்கிறோம். முஸ்லிமாக இருந்தால் அவனுடைய வரைவிலக்கணம் என்ன? அல் முஸ்லிமு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல் முஸ்லிம், முஸ்லிம் என்று சொன்னால் மன் சலிமல் முஸ்லிமூன மின் லிசானிஹி வ யதிஹி. இங்கே நபிகளார் தெளிவாக சொல்லி காட்டினார்கள். அதாவது ஒரு முஸ்லிம் என்று சொன்னால் அவனுடைய லிசான், மன் சலிமல் முஸ்லிமூன மின் லிசானிஹி, அவனுடைய நாவில இருந்து அடுத்த மனிதர்கள் சலாமத்தா இருக்கணும். அடுத்த மனிதர்கள் சலாமத்தண்ட அந்த வார்த்தை நாங்கள் இங்கே பாய்ப்போம், சேஃப்டி. இப்போ நாங்கள் இந்த பாய்க்கிறோம் தானே சலாமாண்டு. அப்போ அவன் வார்த்தையிலிருந்து இவன் சேஃபா இருக்கணும், இவனுக்கு எந்த பாதிப்பும் வரக்கூடாது, அவனுக்கு என்ன செய்யக்கூடாது? எந்த பாதிப்பும் வரக்கூடாது. இதான் முஸ்லிமுக்கு வரைவிலக்கணம். அப்போ இந்த வரைவிலக்கணப்படி நாங்கள் நடக்கிறோமா என்பதை நாங்கள் ஒவ்வொருவரும் சிந்திக்க வேண்டும். இதான் இங்கே நாங்கள் என்ன செய்ய வேண்டியது? கவனிக்க வேண்டிய ஒரு விடயமாக இருக்கின்றது. அப்போ அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரு முஸ்லிமுக்குரிய வரைவிலக்கணத்தை நபிகளார் தெளிவாக சொல்லி காட்டினார்கள். அவனிடமிருந்து, அவனுடைய நாவிலிருந்து, அதே போல கையிலிருந்து. அப்ப எங்களுக்கு தேவை வந்து நாவில் இருந்து என்ன செய்யணும்? பிற மனிதர்கள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும். அடுத்த முஸ்லிம், அவனிலிருந்து அடுத்த முஸ்லிமோ முஸ்லிம் யாராக இருந்தாலும் அவனுக்கு இவனுடைய நாவு வரக்கூடிய எந்த பாதிப்பும் இல்லைன்னா அவன் தான் உண்மையான முஸ்லிம். இப்ப இந்த நிலைகளில் வைத்துதான் நாங்கள் எங்கள் ஒவ்வொருவரையும் சிந்தித்து பார்க்க வேண்டும். நாங்கள் ஒவ்வொருவரும் எங்களை என்ன செய்யணும்? சிந்தித்து பார்க்க வேண்டும். இன்றைக்கு நிறைய நாங்கள் ஆரம்ப காலங்களில் நாங்கள் எப்படி சொல்லுவோம்? மார்க்க அறிவு இல்லாதால் அவன் இப்படி பேசுகிறான், மார்க்கம் அவன்ட்டு இல்லை, இஸ்லாம் அவன்ட்டு இல்லை, மார்க்கம் இல்லை, அதனால அப்படி பேசுறான்னு சொல்லுவோம். ஆனால் இன்றைக்கு அப்படியே மாறி இருக்குது. இன்றைக்கு மார்க்கம் இருக்கிறதால கூடுதலாக பேசுகிறான். மார்க்கம் இருக்கிறதால தான் எல்லாம் மார்க்கத்தை படித்தவங்க தான், எல்லாரும் மார்க்கத்தை பேசுறவங்க தான் இன்றைக்கு அடுத்த மனிதர்களை தன்னுடைய நாவினால் என்ன செய்கிறான்? தவறான விதத்திலே சித்தரிக்கக்கூடிய நிலையில் இன்றைக்கு யார் இருக்கிறாங்க?
மார்க்கத்தோடு தான் இருக்கிறாங்க. மார்க்கத்தை படித்தவர்கள் தான் இன்றைக்கு இருக்கிறாங்க. அப்ப ஆரம்ப காலத்து இன்றைக்கு எவ்வளவு வித்தியாசம் இருக்குது. ஆரம்ப காலம் நாங்க இவன்ட்ட மார்க்க அறிவு இல்லை, மார்க்கம் இல்லாதான் அப்படி சொல்லிக்கிருந்தான்னு சொல்லி நாங்க அப்படி பாமரன் அவனுக்கு ஒன்றும் தெரியும் அப்படின்னு சொல்லுவோம். ஆனா இன்றைக்கு பாமரன் இல்ல, இதுல முன்னுக்கு நிக்கிறது யாரு? முதற்படியில மார்க்கத்தை படித்தவர்கள் தெரிந்தவர்கள் தான் பிறருடைய என்னது அடுத்தவர்களுக்கு நாவினால் தீங்கு தரக்கூடிய நிலையை நாங்க நினைக்கிறோம். இன்றைக்கு நாங்க சர்வசாதாரண பார்க்க நல்லா தொழுறா, நோம்பு பிடிச்சிரா, அதே போல தாவாவுடைய வேலைகள், தாவாவுக்கு அப்படி இப்படி எல்லாம் செய்வாங்க. ஆனா அவனுடைய நாவால அடுத்தவனுக்கு நிம்மதி இல்லை. அடுத்தவனை பத்தி பல விதத்துல அங்கே என்ன சிதைவிக்கக்கூடிய அடுத்தவர்களுடைய மானங்களை ஏதோ ஒன்று பல விதத்துல அவர்களை நாசப்படுத்தக்கூடிய நிலையில, மனதை நோய்மைப்படுத்தக்கூடிய நிலையில, இப்படியான நிலையில இன்றைக்கு நாங்கள் என்ன செய்கிறோம்? சர்வசாதாரணமாக நாங்கள் பார்க்கின்றோம். எனவே இது ஒவ்வொருவரும் கட்டாயம் நாங்கள் என்ன செய்து சிந்திக்க வேண்டிய ஒரு பகுதி. எனவே நாங்கள் முஸ்லிமாக இருக்கிறோம் என்று சொன்னால் எங்களுடைய நாவிலிருந்து அடுத்த மனிதர்களுக்கு எந்த பாதிப்பும் என்ன செய்யக்கூடாது. அவனுடைய மனது நோகின்ற அமைப்புல எங்களால் என்ன செய்யக்கூடாது. எந்த விதமான வார்த்தைகளும் நாங்கள் எங்களை வராமல் முடிந்த அளவு நாங்கள் என்ன செய்யணும்? எங்களை கட்டுப்படுத்தி பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். அதே போன்று மூன்றாவது, இந்த நாவிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகள் எதுவாக இருந்தாலும் அல்லாஹு தாலா என்ன செய்கிறான்? அதை பதிவு செய்கின்றான். அதை அல்லாஹு தாலா என்ன செய்கிறான்? அதை பதிவு செய்கின்றான். மா யல்ஃபிது மின் கௌலின் இல்லா லதைஹி ரகீபுன் அதீத். அல்லாஹு தாலா எங்களுடைய நாவிலிருந்து வரக்கூடிய எந்த ஒரு வார்த்தை, மின் கவுல், எந்த ஒரு சொல்லா இருந்தாலும், ஒரு சொல், அப்போ ஒரு சொல்லாக இருந்தாலும் அதை அல்லாஹ் தஆலா என்ன செய்கிறான்? நன்மையை எழுதக்கூடியவர்கள் எழுதுவார்கள், தீமையை எழுதுவார்கள். அப்ப எந்த வார்த்தை நாங்கள் பேசக்கூடிய வார்த்தை என்ன? ஒன்று நல்லதா இருக்கும் அல்லது கெட்டதா இருக்கும். ஒன்று நல்லதா இருக்கும், கெட்டதா இருக்கும். அப்ப நல்லதா இருந்தா நல்ல விடயத்தின் பால் பதியப்படும், கெட்டதாக இருந்தால் கெட்ட விடயத்தின் பால் என்ன செய்யப்படும்? பதியப்படும். அப்ப எந்த ஒரு வார்த்தையும் என்ன செய்யக்கூடாது? எந்த ஒரு வார்த்தையும் அங்க அல்லாஹ்விடத்துல மிஸ் ஆகாது. எல்லாமே பதியப்படும். நாளைக்கு அதனை செய்யும் எங்களுக்கு எடுத்து காட்டப்படும். அப்ப நாங்க என்ன பேசினோம் நாங்களே மறந்துடுவோம். அப்படித்தானே? இப்ப திடீர்னு நம்ம ஊர்கள் எல்லாம் திடீர்னு பிரச்சனைகள் வரும். ஏதாவது அந்த நேரத்துல பொலிசால வந்து பிடிச்சிட்டு போவான். பொலிசால வந்து என்ன செய்வான்? பிடிச்சிட்டு போய் எங்களுக்கு வாய்மொழி எடுப்பான். இப்ப எங்கட நாட்டுல கட்ட உத்தரன்னு சொல்லுவாங்க. இப்ப வாய்மொழி எடுப்பான். அப்ப நாங்க என்ன செய்வோம்? நாங்க சொல்ற ஒன்றத்தையும் அவன் எழுதி கொள்வான். நாங்க என்ன சொல்றோமோ எல்லாவற்றையும் அவங்க என்ன செய்வாங்க? ஒரு எழுத்து மிஸ் ஆகாம அப்படியே எழுதி கொள்வான. ஆனா அவன்கிட்ட சொல்லிட்டு வந்து நாங்க மறந்துடுவோம். இன்னொரு 5 வருஷத்துக்கு பிறகு திரும்ப எங்களை கூப்பிட்டு விசாரிப்பா. நாங்க அப்ப சொன்னது எங்களுக்கு மறந்துருக்காது. ஆனா அவன் ரெக்கார்ட்ல இருக்கும். அவன் ரெக்கார்ட்ல நாங்க என்ன சொன்ன இருக்கும். இப்ப திரும்ப நான் கேட்கும் போது அதுக்கு மாற்றமாக சொல்லும் போது நாங்க என்ன செய்வோம்? மாட்டிக்கொள்ளும். பாக்குறோமா இல்லை? இன்றைக்கு சர்வசாதாரணமா இன்றைக்கு நான் எங்களோட உலகத்துல பாக்குறோம். இதே போலதான் இது சாதாரண உலகத்துல. அப்ப மனிதர்களோட இந்த நிலைமையில எப்படின்னு சொன்னா அல்லாஹ் அதை மிஸ் ஆகும். அல்லாஹ்வோட ரெக்கார்ட்ல எதுவும் மிஸ் ஆகாது. அல்லாஹ்வோட ரெக்கார்ட்ல எதுவும் மிஸ் ஆகாது. அப்ப நாங்க என்ன பேசுறோம், 5 வருஷத்துக்கு முன்னால் என்ன பேசினோம், 10 வருஷத்துக்கு முன்னால் என்ன பேசினோம், எல்லாமே அல்லாஹ் தஆலா எல்லாமே என்ன செய்யப்படுது? பதியப்படுது என்பதில் நாங்க ஒவ்வொருவரும் என்ன செய்யணும்? கவனமாக இருக்க வேண்டும். அப்ப இந்த விடயங்களை நாங்க கவனம் எடுத்தோம்னு சொன்னா இந்த நாவு சாதாரண ஒரு நாவு, அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய ஒரு அற்புதம், மிகப்பெரிய ஒரு அருள். அதை நாங்கள் எந்த முறையில பயன்படுத்த வேண்டும் என்பதை நாங்கள் ஒவ்வொருவரும் சிந்திக்கலாம். எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த விடயத்தில் நாங்கள் ஒவ்வொருவரும் கவனம் எடுப்போம். இஸ்லாம் எங்களுக்கு எங்களுடைய நாவை எந்த அமைப்பில் எங்களுக்கு பயன்படுத்த வேண்டும் என்று சொல்லி இருக்கிறதோ அந்த அமைப்பில் நாங்கள் அதை பயன்படுத்திக் கொள்வதற்கு முயற்சி எடுப்போம். அல்ஹம்துலில்லாஹி வஹ்தா வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா நபியினா முஹம்மதின் வஅலா ஆலிஹி வஸஹ்பிஹி அஜ்மஈன். அம்மா பாத். அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எங்களுடைய உடல் உறுப்புகளிலே மிகவும் ஆபத்தான பல விளைவுகளை உண்டாக்கக்கூடிய ஒரு உறுப்பு என்று சொன்னால் இந்த நாவு என்பதிலே சந்தேகமில்லை. எனவேதான் இந்த நாவை மிகவும் கவனமாக கையாள வேண்டும் என்பதை இஸ்லாம் எங்களுக்கு சொல்லி தந்திருக்கின்றது. எந்த அளவுக்கு என்று சொன்னால் ஒவ்வொரு நாள் காலையிலும் எங்களுடைய உடம்பில் இருக்கக்கூடிய உறுப்புகள், ஏனைய உறுப்புகள் நாவை பார்த்து சொல்லுமாம். அதாவது துகஃபிரு அல்லிசான் ஃபஇன்னல் அலா குல்லுஹா துகஃபிரு அல்லிசான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், எங்களுடைய உடல் உறுப்புகள் எல்லா உறுப்புகளும் நாவை என்ன செய்யும்?
அதற்கு என்ன செய்யும்? எச்சரிக்கை செய்யுமாம். நாவை நிராகரிக்கும் அப்படின்னா நாவை எச்சரிக்கை செய்யும், எங்களுடைய விடயத்தில் நீ கவனமாக இரு என்று சொல்லுமாம். எங்களுடைய கை, கால்கள், கண்கள், இதே போல எங்களுடைய உடல் உறுப்புகள் ஒவ்வொன்றும் நாவை பார்த்து இப்படி சொல்லும். திருமதியிலே வரக்கூடிய இந்த செய்தி நபிகளார் சொல்கிறார்கள், நாவை பார்த்து இப்படி சொல்லும், நீ கவனமாக இருக்க வேண்டும். ஏன்னா நீ கொஞ்சம் முன்ன பின் ஆயிட்டா அதுக்கேற்ற மாதிரி தான் நாங்கள் போவோம். இப்போ நாவால் நாங்கள் சொல்லக்கூடிய ஒன்று அடிப்பண்டான்னு சொன்னால் கை போயிடும், காலும் போயிடும், அப்படித்தானே? அப்போ எங்களுடைய வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகள் அதனால ஒவ்வொரு உறுப்புகளும் காலையில் எப்படி சொல்லுவோம் என்று சொன்னால், நாவை பார்த்து நீ கவனமாக இருக்க வேண்டும் என்று அந்த நாவுக்கு எச்சரிக்கை செய்யுமாம். நீ கொஞ்சம் திரும்பிட்டேன்னு சொன்னால், உன்னுடைய வார்த்தைகள் கொஞ்சம் அப்படியே முன்ன பின் ஆயிடுன்னு சொன்னால் அதுக்கேற்ற அமைப்பிலே தான் எங்களுடைய ஏனைய உறுப்புகளுடைய செயல்பாடுகளும் இருக்கும். எனவே நீ எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று அங்கே ஒவ்வொரு ஒவ்வொரு உறுப்புகளும் நாவை பார்த்து சொல்லும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எனவே நாவு என்பது மிக முக்கியமான ஒன்று. அந்த நாவிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும், மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். இதனால் தான் ஒரு முறை முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபிகளாரிடத்திலே பல விடயங்களை கேட்க, அல்லாஹ்வுடைய தூதரே, எனக்கு சுவர்க்கம் நுழைவிக்கக்கூடிய அமலை சொல்லித்தாருங்கள், நரகத்தை விட்டும் தூரமாகக்கூடிய அமலை எனக்கு சொல்லித்தாருங்கள் என்று சொன்னார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நீ கேட்டது மிகப்பெரிய ஒரு விடயம், ஆனால் லேசான விஷயம். நீ கேட்டது மிகப்பெரிய விஷயம், ஆனால் செய்யறதுக்கு லேசான விடயம் என்று சில விடயங்களை, தொழுகை, நோன்பு, இப்படி பல விடயங்களை சொல்கின்றார்கள். சொல்லிவிட்டு அந்த ஹதீஸ், நீண்ட ஒரு ஹதீஸ், அந்த ஹதீஸின் தொடரிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதெல்லாவற்றையும் விட, இதெல்லாம் செய்யணும், ஆனால் இதெல்லாவற்றையும் விட மிக முக்கியமாக, நீ இதெல்லாம் செஞ்சு வந்தாலும் நீ மிக முக்கியமாக கவனிக்க வேண்டிய ஒன்று தெரியுமா? நபிகள் இந்த நாவை பிடித்து விட்டு சொன்னார்கள், குஃப அலைக ஹாதா, குஃப அலைக ஹாதா, இந்த நாவை நீ பற்றி பிடித்துக்கொள். தொழுக, நோன்பு, ஜகாத்து, இப்படி பல பல நன்மையான விஷயங்களை நீ செஞ்சாலும் இது உன்னோட கண்ட்ரோல் இல்லாட்டி இதெல்லாம் பிரயோசனம் இல்லாமல் போயிடும். முன்னுக்கு வந்தது எல்லாம் என்ன செய்யும்? பிரயோசனம் இல்லாமல் என்ன செய்யணும்? போய்விடும். எனவே இதை நீ கவனமாக பிடித்துக்கொள்ளுன்னு சொன்னார்கள். முஆத் ரலியல்லாஹு அன்ஹு திரும்ப கேட்கின்றார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, இந்த நாவின் காரணமாக நாங்கள் நரகத்துக்குள் போவோமா என்று சொன்னார்கள். நபிகளார் சொன்னார்கள், கொஞ்சம் ஒரு கடினமான வார்த்தையை, உன்னுடைய தாய் உன்னை இழக்கட்டும், சகிலத்க உம்முக, உன்னுடைய தாய் உன்னை இழக்கட்டும். அதாவது ஃபஹல் யகுப்புன் நாஸ் இல்லா அலா ஹசாயிதி அல்சினத்திஹிம், மனிதர்கள் அவர்களுடைய நாவினால் சம்பாதிப்பவைகளை கொண்டுதான் நரகம் நுழைகின்றன, நரகத்தில் முகங்குப்புற விழுகின்றான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்தி திருமதி, இப்படி பல ஹதீஸ் கிரந்தங்களிலே இந்த செய்தியை என்ன செய்யலாம்? நாங்கள் பார்க்கலாம். எனவே நாவு என்பது மிக முக்கியமான ஒன்று, அதை பாதுகாப்பதும் மிச்சம் கஷ்டமான ஒன்று, மிகவும் சிரமமான ஒன்று. எனவேதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கே முஆத் ரலியல்லாஹு அன்ஹுவுக்கு, நீ இந்த தொழுகணும் எல்லாம் செய்யத்தான் வேண்டும், ஆனால் இதெல்லாம் செய்தும் இந்த நாவை உன்னால கண்ட்ரோல் பண்ண முடியாவிட்டால், உன்னால் இந்த நாவை கட்டுப்படுத்த முடியாவிட்டால், எனவே அது எல்லாத்துக்கும் எந்த விதமான ஃபாய்தாவும் இல்லாமல் போய்விடும் என்பதைத்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள். எனவே அவைகள் எங்களுடைய வணக்க வழிபாடுகளை நாங்கள் பாதுகாக்க வேண்டுமாக இருந்தால் எங்களுடைய நாவை எங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே நாங்கள் என்ன செய்யணும்? வைத்துக்கொள்ள வேண்டும். நான் மேலே சொன்ன விடயங்களோட நான்காவது தான் நபிகளார் சொன்னார்கள், இந்த நாவு எங்களுடைய அமல்களை அழித்துவிடும். இந்த நாவு என்ன செய்யும்? நான்காவது, எங்களுடைய அமல்கள் என்ன செய்யும்? அழித்துவிடும். இதனால் தான் நபிகளார் இந்த நாவை பாதுகாக்குமாறு அந்த சஹாபிக்கு சொன்னார்கள். நாவு எங்களுடைய பல நன்மைகளை, யஸ்ரிகுல் ஹசனாத், எங்களுடைய நன்மைகளை எல்லாம் திருடிவிடும், அது எல்லாவற்றையும் இல்லாமல் ஆக்கிவிடும். எப்படி சாதாரணமாக எங்களுடைய நன்மைகளை அதிகரிக்குமோ, நாங்கள் சொல்லக்கூடிய சில நேரம் இந்த நாவு பெரிய பெரிய ஆறுகளை போன்று எங்களுக்கு நிறைய நன்மைகளை அள்ளி கொண்டு வரும், தண்ணீரை கொண்டு வருவது ஒன்று. சில வார்த்தைகள் மூலமாக கூட சுப்ஹானல்லாஹ், இப்படி நிறைய வார்த்தைகள் நிறைய நன்மைகளை அள்ளி கொண்டு வரும். அதே போன்று சில வார்த்தைகள் எங்களுடைய நன்மைகளை அப்படியே இல்லாமலாக்கிடும், நம்ம நன்மைகளை மொத்தமாகவே இல்லாமலாக்கிடும். நாங்கள் அடிக்கடி கேள்விப்பட்ட ஒரு ஹதீஸ், நாளை மறுமையிலே சில மனிதர்கள் அல்லாஹ் விசாரிப்பான், அவர்கள் நிறைய நன்மைகளோடு வருவார்கள், ஆனால் அல்லாஹ் தஆலா என்ன செய்வான்? சில மனிதர்கள் வருவார்கள், இவன் எனக்கு ஏசினான், இவனை கரைச்சான், இப்படி என்றெல்லாம் பல மனிதர்கள் வருவார்கள் தானே. அப்ப ஏசுறது எதால? எங்களுடைய நாவினால் நாங்கள் பிறருக்கு ஏசி இருப்போம், பிறருக்கு தூசணமான வார்த்தைகளை சொல்லியிருப்போம், பிறருக்கு பட்ட பெயர்கள் சொல்லியிருப்போம், பிறருக்கு அவதூறு சொல்லியிருப்போம், பிறருக்கு இல்லாதவற்றை எல்லாம் சொல்லியிருப்போம், இப்படி எத்தனையோ விடயங்கள் எல்லாம் சொல்லியிருப்போம். ஆனால் நாளை மறுமையில் அவன் வருவான், யாரெல்லாம் எனக்கு இப்படி எல்லாம் சொன்னா, இவன் இப்படி எல்லாம் சொன்னான்னு சொல்லும் போது
செய்த நன்மைகளுக்கு எந்த விதமான ஒன்றும் இல்லை. எங்களுடைய நன்மைகளை என்ன செய்யும்? அப்படியே அழித்து விடும். எங்களுடைய நன்மைகளை இந்த நாவு என்ன செய்யும்? அழித்து விடும் என்று சொன்னார்கள். எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, நாங்கள் மிகவும் கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருக்க வேண்டிய, அதே போன்று வைத்துக் கொள்ள வேண்டிய ஒரு உறுப்பு தான் இந்த நாவு. அது தவறி போகும்போது அது எங்களை நரகத்துக்கு கொண்டு போய் சேர்க்கும். நாங்கள் எவ்வளவுதான் நல்ல அமல்கள் நாங்கள் செய்தாலும் அவைகள் எல்லாம் அப்படியே இல்லாமல் போகக்கூடிய ஒரு நிலை வரும். அதே போலதான் நபிகளார் சொன்னார்கள், ஒரு மனிதரை பார்த்து சில நேரம் நாங்கள் சொல்லுவோம், அதான் நான் சொன்ன ஆரம்பத்திலே, மார்க்கம் படித்தவர்கள் தான் நிறைய இப்படியான அந்த வார்த்தைகளால் இன்றைக்கு நிறைய செய்கிறார்கள். நீ எல்லாம் செய்யற வேலைக்கு ஒன்று அல்லாஹ் மன்னிக்க மாட்டான்டா என்று சொல்வார்கள். இதை யாரு சொல்றது? பாமரன் சொல்றானா? பாமரன் சொன்னா ஏற்றுக்கொள்ளலாம், அவனுக்கு தெரியாம சொல்றான். ஆனா இன்றைக்கு கூடுதலா சொல்ற மார்க்கத்தை படிச்சவன் அறிஞ்சவர் தான் இன்றைக்கு சொல்றான், நீ எல்லாம் செய்யற வேலைக்கு உனக்கு அல்லாஹ் மன்னிப்பான, உனக்கு அல்லாஹ்வோட மன்னிப்பு கிடைக்குமா என்று கேட்கின்ற நிலையை பார்க்கலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இப்படியான ஒரு சம்பவம், ஒரு மனிதரை பார்த்து சொன்ன அல்லாஹ் ஒரு சம்பவம், அவர்களுக்கு இடையில் நடக்கூடிய அந்த தொடர் இதுல உன்னை அல்லாஹ் மன்னிக்க மாட்டான் என்று சொன்னார். அப்ப ஒரு மற்ற மனிதரை பார்த்து சொன்னார், உன்னை அல்லாஹ் மன்னிக்க மாட்டான் என்று சொன்னான். அல்லாஹ்வுடைய மன்னிப்பை கையில் எடுப்பதற்கு இவங்க யாரு? அல்லாஹ்வுடைய மன்னிப்பை கையில் எடுப்பதற்கு மனிதர்கள் யார்? எனவே அல்லாஹ் தஆலா என்ன செய்தான்னு சொன்னா, யாரை பார்த்து மன்னிக்க மாட்டான் என்று சொன்னானோ அந்த அடியானை மன்னித்து அல்லாஹ் தஆலா சுவர்க்கம் நுழைக்கின்றான். யாரு மன்னிக்க மாட்டான் என்று பெரிய தக்வாதாரிமார் ஒருத்தர் சொன்னாரோ அவரை அல்லாஹ் தஆலா நரகத்துக்குள்ளே போடுகின்றார் என்ற செய்தியை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்ற செய்தியை முஸ்லிம் போன்ற கிரந்தங்களிலே பார்க்க. நாங்கள் யாருக்கும் தீர்ப்பு சொல்லக்கூடாது, நாங்கள் யாருக்கும் என்ன செய்யக்கூடாது? தீர்ப்பு சொல்லக்கூடாது. எங்களுக்கு தெரியாதா? வாயை மூடி அமைதியா இருக்க வேண்டும். எதையும் நாங்க கதைப்பதற்கு எங்களுக்கு எந்த விதமான தகுதியும் இல்லை. அதனால எங்களுக்கு எந்த நலவும் இல்லை. நலவு வருவதாக இருந்தாலும் கூட கதைக்க கூடாது. நலவே இல்லை என்றும் போது நாங்கள் ஏன் கதைக்க வேண்டும், பேச வேண்டும்? எனவே அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த நாவு எங்களுக்கு அல்லாஹ் தஆலா தந்திருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு உறுப்பு. இந்த உறுப்பை நாங்கள் நல்ல முறையிலே பயன்படுத்தி அதன் மூலமாக நாளை மறுமையிலே சுவர்க்கம் செல்லக்கூடிய மக்களாக அல்லாஹ் தஆலா எம் ஒவ்வொருவரையும் ஆக்கி அருள்வானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.